வாழ்க்கையில எல்லாருக்குமே ஏதாவது ஒரு புதிய டூல் லேர்ன் பண்ணணும், நல்ல ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பம். ஆனா, இதுல நெறைய பேருக்கு எந்த டூல நம்ம லேர்ன் பண்ணணும், எந்த அப்ளிகேஷன் லேர்ன் பண்ணணும், அந்த இன்டர்வியூல எப்படி நம்ம கிராக் பண்ணணும்னு நெறைய பேருக்கு தெரியாது. இந்த வகையில நம்மளுடைய யூடியூப் சேனல் உங்களுக்கு தேவையான முக்கியமான கன்டென்ட் எல்லாமே எளிமையான முறையில ஸ்டெப் பை ஸ்டெப்பா வித் எக்ஸாம்பிள்ஸோட இன்டர்வியூக்கு தேவையான ஒன்னொன்னும் எப்படி நீங்க கவர் பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம். இந்த யூடியூப் சேனல்ல ரொம்ப ஈஸியா உங்களால லேர்ன் பண்ண முடியும். ஹே, வெல்கம் டு சந்து அனலிட்டிக்ஸ். இந்த வீடியோ பதிவுல பவர் பிஐல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு நம்ம கொண்டு வருது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நம்ம ஒரு பண்டல் ஆஃப் சீரியஸாகவே அண்ட் ஒரு ஃபுல் வீடியோவும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இப்போ இந்த மாதிரியான ஒரு சினாரியோ நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் தெரியும். ஆனால் இன்டர்வியூவில் இது எப்படி நம்மளுக்கு கேட்பாங்க, அப்போ அந்த இன்டர்வியூ கொஸ்டின் நம்ம எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அந்த ஒரு கொஸ்டினையும் நம்ம எப்படி நம்ம ரீட் பண்ணிட்டு கேட்டிருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் எப்படி நம்ம ப்ராப்பராக நம்ம ஆன்சர் பண்ணி சப்மிட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிக்கலாக வித் இந்த சோர்ஸ் டேட்டா. இந்த சோர்ஸ் டேட்டா உங்களுக்கு எண்டில் நம்ம இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் டவுன்லோட் பண்ணிட்டு ப்ராக்டிஸாக லேர்ன் பண்ணலாம். அப்போ தான் முழுமையாக இந்த வீடியோவில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்க பார்க்க முடியும். அண்ட் டெக்னிக்கல் ரிலேட்டடான கண்டென்ட்லாம் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய லிங்க்ல காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்குறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண செலக்ட் பண்ணி அப்படி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த டேட்டா செட் வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாகவே அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. எந்த ஒரு அசஸ்மெண்ட்டோ ப்ராஜெக்ட் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த டேட்டா மாதிரி என்ன மாதிரியான டேட்டா அண்ட் என்னென்ன காலம் இருக்குது அது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அண்ட் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக்சுவல் அந்த அசஸ்மெண்ட்டில் என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கனெக்ட் எக்ஸல் டேட்டா டு பவர் பே அண்ட் க்ளீன் அப் த டேட்டா. ஸோ இருக்கக்கூடிய அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிவிட்டு தேவையானது எல்லாமே நம்ம அன்வான்டாக இருக்கிறதுல ரிமூவ் பண்ணோம். ஸோ இன் திஸ் அசஸ்மெண்ட் யூ ஆர் ரிக்வயர்ட் டு கனெக்ட் எக்ஸல் டேட்டா சோர்ஸ் to Power BI and perform the necessary data cleaning the transforming steps. Your task is to structure the data to make it to more suitable for analysis and visualization. Please follow the steps below carefully. ஸோ இருக்கக்கூடிய டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி அதை ஸ்ட்ரக்சராக கொண்டு வரணும். எதுக்காகனா ஸோ அனலைஸ் அண்ட் விசுவலைசேஷனுக்காக பர்பஸ்க்காக. அந்த இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கணும். கனெக்ட் எக்ஸல் டேட்டா டு பவர் பிஐ இருக்கக்கூடியதில் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணணும். அடுத்தது ஹெட்டர்ஸ் எல்லாம் அலைன் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது ரிமூவ் பிளாங்க்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அண்ட் ஏதாவது நல் வேல்யூ இருந்தால் அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே கிட்டத்தட்ட நமக்கு வந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு this is the project or assessment we have. So first அது எப்படி பண்ணலாம்னா first you have to click on, that is the first step. First you have to click on this, connect to the data source. Excel file எங்க இருக்கா அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். and click on open and it takes a while. இந்த இடத்துல எத்தனை ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸல் ஃபைல் இருக்கு அதை நம்மளால பார்க்க முடியும். இக்னோர் அபவுட் த டேபிள். ஸோ இந்த ஷீட்ல வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்ற ஒரு ஷீட் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ரைட் சைட்ல உங்களால பார்க்க முடியும் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. எப்படி நம்ம டேட்டா வந்து எக்ஸல்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான வியூ இருக்குன்னு. ஸோ இதுல பார்த்தா ரைட் சைட்ல போகும்போது ஒன்னொன்னு தெரியும், பிளாங்க் கம்ப்ளீட் காலமே பிளாங்கா இருந்ததா நல்லுன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி டேட்டா இருக்கும்போது நான் லோட் பண்ண எதுன்னு பாருங்க. அன்ஸ்ட்ரக்சர்ட் இருந்தனா டைரக்டாவே நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாக்கு போகலாம். பட் நான் லோட் பண்ணும்போது உங்களுக்கு ரைட் சைட்ல அது எப்படி வரும்னு பாருங்க. இட்ஸ் டேக்கிங் எ வைல் டு லோட் த டேட்டா. இட்ஸ் லோடிங். ஸோ இப்போ ரைட் சைடில் நம்மளால பார்க்க முடியும். இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல காலம் 1 காலம் 10 இதை வச்சு நம்ம எந்த ஹெட்டர் எந்த டேட்டா இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால நான் டெலிட் இப்பயே நம்ம டைரக்டா இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்றதுக்கு நம்ம கிளிக் பண்ணிங்கலாம் நம்மளால போக முடியும் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாக்குள்ள. இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா டைரக்டா டெலிட் பண்ணிட்டு உங்களால பண்ண முடியும். டெலிட் ஃப்ரம் திஸ், ஸோ யூ கேன் டெலிட் தட். ஏன்னா இந்த கேள்வி கூட இருக்கலாம், இஸ் தேர் அ பாசிபிள் டு டெலிட் யுவர் டேபிள் ஒன்ஸ் யூ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேபிள் உங்களால டெலிட் பண்ண முடியுமா? எஸ், தேர் இஸ் an ஆப்ஷன். கிளிக் பண்ணிட்டு நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸோ மறுபடியும் நான் அந்த டேட்டா செட்டை நான் லோட் பண்றேன். லெட் மீ இம்போர்ட் த டேட்டா. இட்ஸ் லோடிங். ஸோ இப்போ நான் டைரக்டா நான் லோட் பண்றதுக்கு பதிலா ஐ வில் கிளிக் ஆன் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாக்குள்ள வந்த உடனே இருக்கக்கூடிய உங்களுடைய டேட்டா எல்லாமே டாப் ஹெட்டர் பார்த்தீங்களா தெரியும்.
ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டேட்டா நீங்க லோட் பண்ண உடனே இட் வில் டேக் யூ டு த பவர் query எடிட்டர். அந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா நீங்க வந்த உடனே இட் வில் ஓபன் அப் பவர் query எடிட்டர். தான் ஐ மீன் இந்த ஒரு பிளேஸ்ல மட்டும் நம்மளால எந்த ஒரு சேஞ்சஸ் நம்மளால பண்ண முடியும் இருக்கக்கூடிய டேட்டா லோட் பண்ணதுல. ஸோ இப்போ இந்த இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ரோ எனக்கு தேவையில்ல. இதுல நம்ம என்னென்ன கேட்டிருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கனெக்ட் எக்ஸல் டேட்டா டு பவர் பிஐ, இட் இஸ் கம்ப்ளீட்டட். அலைன் த ஹெடர்ஸ், தட் இஸ் அவர் செகண்ட் ரிக்வயர்மெண்ட். ஸோ செகண்ட் ரிக்வயர்மெண்ட் என்ன, அலைன் வந்து இதான் ஹெடர், டைம் ஸ்டாம்ப், ஃபுல் நேம், ஃபோன் நம்பர் அண்ட் கண்ட்ரி கோட். இதை தான் நம்ம அலைன் பண்ணணும். இப்போ இந்த டைம் ஸ்டாம்ப் வந்து நம்ம மேலே கொண்டு வரணும் ஃபர்ஸ்டா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிறதே நம்மளுக்கு நல்லா இருக்கு, இது எனக்கு தேவையில்ல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இங்க இருக்கக்கூடிய இடத்துல ரிமூவ் ரோஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் டாப் ரோஸ் இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. அண்ட் இங்க வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். பார்த்தா தெரியும் இந்த ஃபர்ஸ்ட் ரோ தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நல் இருக்கு. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். கிளிக் ஆன் ஓகே. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்டட். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ரோ தான் நம்மளுக்கு டைட்டிலா வரணும். அப்ப என்ன பண்ணலாம், இங்க இருக்கக்கூடிய யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் ஹெடர், இதை நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ரோ நம்மளுக்கு என்ன இருந்ததா, இட் வில் கன்சிடர் as the header as of your data. So this is your first requirement, I mean the second requirement. Review the data set and ensure the headers for all columns are correctly aligned. So it is aligned now. Next வந்து remove blank columns. So blank column எங்க இருக்குன்னு பாருங்க. பட் here we have some data, null value இருக்கு, பட் ஆனா blank இருக்கு. அதே மாதிரி country codeலயும் இருக்கு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா என்டையர் காலமே blank இருக்கு. ஸோ எனக்கு தேவையில்ல. ரைட் கிளிக் அண்ட் ரிமூவ் திஸ் காலம். திஸ் இஸ் ஒன் ஸ்டெப், இட் இஸ் கம்ப்ளீட்டட். அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குன்னா, வேற என்ன இருக்கு, blank. ஓகே, here there is one more column with blank. Entire column is blank. I will remove this as well. இதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. வேற ஏதாவது blank column கம்ப்ளீட்டா இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ நத்திங். அண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் இருக்கக்கூடியது, இது முடிஞ்சிச்சு. ரீப்ளேஸ் நல் வேல்யூஸ் இன் தி கான்டாக்ட் காலம். ஸோ கான்டாக்ட் காலம்ல ஏதாவது நல் வேல்யூ இருக்கா? எஸ், ஃபோன் நம்பர். இந்த கான்டாக்ட் காலம்ல வி ஹாவ் நல் வேல்யூ, வி ஹாவ் டு ரீப்ளேஸ் தட். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய நம்பர் அப்படியே கான்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் ரீப்ளேஸ் வேல்யூஸ், இது ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா இங்க இருக்கக்கூடியதுல ரைட் கிளிக் அண்ட் ரீப்ளேஸ் வேல்யூ, போத் ஆப்ஷன் டஸ் த சேம் ரிசல்ட். ஸோ வேல்யூ டு ஃபைண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம நல்லு நம்ம டைப் பண்ணிக்கலாம், ஒரு ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ் வித், டைரக்டா இந்த வேல்யூ கூட ரீப்ளேஸ் ஆகணும். நல்லுன்னு இருந்ததுன்னா இட் ஷுட் ரீப்ளேஸ் வித் திஸ் நம்பர் அண்ட் கிளிக் ஆன் ஓகே, விச் இஸ் குட். அடுத்தது பார்க்கணும், ரீப்ளேஸ் நல் வேல்யூஸ் இன் தி கண்ட்ரி கோட். எங்கெங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நல் வேல்யூ வந்து இருக்க கண்ட்ரி கோட்ல, இது தேர் ஆர் மெனி, பாருங்க இந்த இடத்துல இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ 91 நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இப்போ டேரக்டா இந்த ஆப்ஷன் கூட பயன்படுத்தலாம், ரைட் கிளிக் அண்ட் ரீப்ளேஸ் வேல்யூ. ஸோ இப்போ தெரியும் நம்ம நல்லதான் செலக்ட் பண்ணிருக்கேன். அண்ட் 91ன்றது நம்மளுக்கு ரீப்ளேஸ் வித், இப்போ அந்த நல்லுன்றது நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடும், விச் இஸ் கிரேட். ஸோ இப்போ இந்த 5 ரிக்வயர்மெண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது கிரியேட்டட் டூப்ளிகேட் டைம் ஸ்டாம்ப். அதாவது டைம் ஸ்டாம்ப் காலம் வந்து நம்ம இப்போ டூப்ளிகேட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம்னா, இங்க இருக்கக்கூடிய ரைட் கிளிக், இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா, பட் நம்மளுக்கு இப்போ தேவையானது டூப்ளிகேட் காலம். ஸோ டூப்ளிகேட் காலம் பண்ணும்போது you can see the difference. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலமா டைம் ஸ்டாம்ப் இருக்கு. அண்ட் நம்மளுக்கு டூப்ளிகேட் ஆன உடனே லாஸ்ட்ல உங்களால பார்க்க முடியும் டைம் ஸ்டாம்ப் ஐஃபன் காப்பி அப்படின்னா திஸ் இஸ் த காப்பி ஆஃப் த ஒரிஜினல் டேட்டா. ஸோ அந்த காலம்ல நம்ம பண்ணக்கூடாது. இப்போ நம்மளுக்கு காப்பி ஆனது டூப்ளிகேட் டேட்டா. இப்போ என்ன ரிக்வயர்மெண்ட்னா, வி ஹாவ் டு ஸ்பிளிட் திஸ். எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணா, டே, மந்த் அண்ட் இயர், இப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணணும். ஸோ எதை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ண முடியும், காமனா ஏதாவது ஒன்று நம்ம இங்க பயன்படுத்த, காமன் ஃபேக்டரா ஸ்லாஷ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டு, இது சாரி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மந்த் 2ன்றது, அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 28 வந்து டே அண்ட் 2025ன்றது இயர். ஸோ இதை நம்ம டைரக்டா நம்மளால ஸ்பிளிட் பண்ண முடியும். ஹோம் டேப்ல இங்க இருக்கக்கூடிய இடத்துல ஸ்பிளிட் காலம்ல டெலிமேட்டர் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த டெலிமேட்டர்ல ஸோ பவர் பிஎஸ் எனஃப் கேப்பபிள் டு ஐடென்டிஃபை, எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணணும்னு ஆல்ரெடி இங்க இருக்கு நம்மளுக்கு ஸ்பிளிட்னு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்கு. லெஃப்ட் ஒன்னு மட்டும் தான் வேணுமா, இல்ல ரைட்ல இருக்கிறது ஒண்ணுமா, இல்ல ஈச் அக்கரன்ஸ் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஸ்லாஷ் இருக்கு அது எல்லாமே ஸ்பிளிட் பண்ணணுமா, தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஸோ எஸ், நம்மளுக்கு ஈச் அக்கரன்ஸ் நம்மளுக்கு இப்ப ஸ்பிளிட் பண்ணணும். ஸோ நவ் ஜஸ்ட் சிம்பிளி கிளிக் ஆன் திஸ். ஸோ இப்போ நம்மளால பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் வந்து மந்த் அண்ட் டே அண்ட் இயர். இதையும் நம்ம ஃபர்தரா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் வித் ஸ்பேஸோட, அதையும் நம்மளால பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணலாம், இல்ல இங்கேயும் டைரக்டா டபுள் கிளிக் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம டே நம்ம கொடுத்துக்கலாம், இது ஒரு ஆப்ஷன். ரிக்வயர்மெண்ட் தகுந்த மாதிரி இதை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதையும் நீங்க ஸ்பேஸ் வச்சு டிலிமேட் பண்ணலாம், ரைட் கிளிக் டிலிமேட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் பாருங்க, அதுவே ஐடென்டிஃபை பண்ணிருக்கு, ஸ்பேஸ் வச்சு நீங்க டிலிமேட் பண்ணலாம்னு. அண்ட் கிளிக் ஆன் ஓகே. இது வந்து மந்த் நம்மளது.
that is how they have asked. இது வந்து month and இது வந்து உங்களுக்கு டேவா இருக்கும் and இது வந்து நம்மளுக்கு year. So the third point also fulfilled. இது நம்மளுக்கு தேவையில்ல. You can delete this. If it is not required, you can remove this column. And இது வரையும் நம்மளுக்கு எல்லாமே satisfied ஆயிடுச்சு. Point 6 வரையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். And next வந்து create a custom column for total rating. So new custom calculation baseல ஒரு new column நம்ம create பண்ணணும். அது எப்படி நம்ம create பண்றதுன்னா இங்க இருக்கக்கூடிய இதுல add column நம்ம click பண்ணிக்கணும். add columnல இங்க இருக்கக்கூடிய custom column நீங்க click பண்ண உடனே it will take us to this window, small window, custom column. So இதுல நான் புதுசா new column name நம்ம define பண்ணோம். New column, create a new custom column. Name is as total rating. So total rating நம்ம இதை define பண்ணிக்கலாம். And அதுக்கு அடுத்தது custom column formula. இதை நம்ம formula define பண்ணோம். It's easy தான். என்னென்ன add பண்ணோம். So first வந்து YouTube rating இந்த column இங்க select பண்ணிட்டு double click பண்ணலாம் ஒரு ஆப்ஷன். இல்ல select பண்ணிட்டு you can click on insert. So வந்து plus icon இது ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து Google rating select பண்ணிட்டு you can click on insert. So கீழே நம்மளுக்கு எந்த ஒரு எரருமே இல்லை and click on OK. இப்போ அந்த எண்ட்ல லாஸ்ட்ல டோட்டல் ரேட்டிங் நியூ கஸ்டம் காலம் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். தட் இஸ் கிளியர். அண்ட் கன்வெர்ட் காலம் ஃபுல் நேம் டு அப்பர் கேஸ். ஸோ இதுல வந்து எந்த ஒரு எதுவுமே அவங்க கேட்கல, டைரக்டா அப்பர் கேஸ் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்டா அவங்க கேட்டிருக்கிறதுனால டைரக்ட்லி யூ கேன் கிளிக் ஹியர். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆட் காலம்ல பண்ணக்கூடாது. இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதுலயும் அப்பர் கேஸ்ல பண்ண முடியும். பட் ஆட் காலம்ல பண்ணும்போது நியூ காலம் கிரியேட் ஆயிடும். பட் அந்த அவங்க எந்த ஒரு நியூ காலமும் அவங்க கேட்கல, இருக்கக்கூடிய காலம் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ ஹோம் டேப்லயே இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல தெர் இஸ் அன் ஆப்ஷன், சாரி ஃபார்மேட் கீழே டிரான்ஸ்ஃபார்ம் கீழே ஃபார்மேட் அண்ட் அப்பர் கேஸ். ஸோ சேம் காலம்ல உங்களுடைய ஃபார்மேட் இதுக்கு முன்னாடி இருந்ததும் அப்படியே சேஞ்ச் ஆயிடும் அப்பர் கேஸ்க்கு. ஸோ ஆல் திஸ் இட்ஸ் கம்ப்ளீட்டட் நவ். ஃபைனல் ரிவ்யூ அண்ட் லோட். ஸோ இப்போ அவங்க கேட்டது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா பார்க்கணும் அசஸ்மெண்ட் தகுந்த மாதிரி. எஸ் இட் இஸ் கம்ப்ளீட்டட். நவ் யூ ஜஸ்ட் கோ டு ஹோம் டேப். இது எல்லாமே நம்ம சேவ் பண்ணணும். க்ளோஸ் அண்ட் அப்ளை சேவ் பண்ணிட்டு இட் வில் லோட். ஸோ இப்போ இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. அர்லியர்லி இதுக்கு முன்னாடி வந்து காலம் 1 காலம் 2 அந்த மாதிரி இருந்தது. இட்ஸ் நாட் ரீடபிள். இப்போ எல்லாமே டீட்டெயிலா உங்களால பார்க்க முடியும்.